ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பதிவை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாதம்தான் இருக்குது. அந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 29 மாநிலங்கள் இருக்குது. அந்த 29 மாநிலங்களுக்கும் ஒரே முறையாக வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் வேறு நேரத்தில் வைப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 29 மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவங்களுக்கும் வைப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் டிஃபர் ஆகுது. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா குழு அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடு ஒரே தேர்தல் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2014 வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இது எதுக்காக அப்படின்னாக்கா, செலவுகள் வந்து அதிகமாகுது. தேர்தல் ஆணையம் சொல்றாங்க, செலவுகள் வந்து ஒவ்வொரு தடவையும் தேர்தல் வைக்கும்போது நிறைய செலவாகுது. ஸோ நம்ம இப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா குறைவான செலவுகள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாக்கு சீட்டையும் இது பண்ணும்போது ஒவ்வொரு பூத்துக்குமே வந்து தனித்தனி ஆள், போலீஸு எல்லாமே ஆளும் வந்து பார்த்திங்கன்னா பற்றாக்குறைகள் நிறைய. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி துறைகளாக அமைச்சு இது பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 2019 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பொது தேர்தல் நடந்தது, நாடாளுமன்ற தேர்தல். அப்போ மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 60,000 கோடி செலவழிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம். அதே மாதிரி மாநில சட்டசபைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடக்கும்போதும் பல ஆயிரம் கோடி வந்து பார்த்திங்கன்னா செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தவிர்க்கணும். இதெல்லாம் தவிர்த்தா மட்டும்தான் இது செலவுகள் எல்லாம் ஒரே தடவை செய்யும் போது செலவுகள் குறைவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன் கொண்டு வந்திருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாநிலங்களும் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக தேர்தல் நடக்குது. இப்போ தான் ஒரு சில மாநிலங்களில் வந்து இப்போ தான் தேர்தல் நடந்தது. எக்ஸாம்பிள் வந்து கர்நாடகா, இந்த மாநிலங்கள் எல்லாம் இப்போ தான் தேர்தல் நடந்தது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் பதவியே வகித்தாங்க. இப்போ திரும்பவும் ஃபஸ்ட்டில் இருந்தா அப்படின்னும் போது வந்து அவங்க ரொம்ப கடுப்பாவாங்க. எல்லா முதலமைச்சர்களும் ஒத்துப்பாங்களான்னு தெரியாது. வாங்க என்னென்ன மாநிலங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தம் 29 மாநிலங்கள். ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், அசாம், பீகார், சத்தீஸ்கர், கோவா, குஜராத், ஹரியானா, இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், ஜர்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, ஒடிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், சிக்கிம், தமிழ்நாடு, தெலுங்கானா, திரிபுரா, உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம். இது மாதிரி 29 மாநிலங்களாக பிரிச்சிருக்காங்க. இந்த 29 மாநிலங்களையும் ஆள்றவர் தான் நம்ம நரேந்திர மோடி. இப்போ 29 மாநிலங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2019 ஓட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையில் வாக்கு சேகரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய கருத்து கணிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா வட மாநிலங்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 40% ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டில் அந்த பிரதேசத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்துல எல்லாம் 74% வந்து வாக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான்லேயும் வந்து 68% வாக்கு சேமிப்பு வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7% தான். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 2.2% தான் இருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, தமிழ்நாடு மக்கள் எல்லாமே மோடியை நிறைய வெறுக்கிறாங்க அப்படின்னு தான் நான் இந்த சொல்வேன். தென் மாநிலங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைவாக தான் இருக்குது. 38% அந்த அளவுக்கு தான் வாக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. வட மாநிலங்களில் பார்த்திங்கன்னா மொத்தமே 40% இருக்குது. உங்களுடைய கருத்து கணிப்பு என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுங்கள். இந்த ஒரு நாடு ஒரே தேர்தல் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.